சார் சார் வீட்டில் யாருன்னா இருக்கீங்களா? சொல்லுங்க. நே சென்னையிலேருந்து வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு பிஸ்னஸ். நீங்கள் சேர்ந்த ஃபஸ்ட்டு மாதத்துலேயே 5 லட்ச ரூபா ஒரு காரு உங்களுக்கு கிஃப்டாக வரும் சார். இதே சேர்ந்த ஒரு மாசத்துலயே 5 லட்ச ரூபா கார் கொடுப்பீங்களா? ஆமாம் சார், நம்ம கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டியே தான். அது மட்டும் இல்லை சார், சேர்ந்த 6 மாசத்துல அந்த 5 லட்ச ரூபா கார் மதிப்புள்ள 5 காரு கொடுக்குமே. இதே சேர்ந்த 6 மாசத்துலயே 5 காரா? ஆமா சார், 5 காரு. அது மட்டும் இல்லாம சேர்ந்து ஒரு வருஷத்துல 50 லட்ச ரூபாய் ஒரு வீடு கொடுக்கும் சார், பங்களா. ஒரு வருஷத்துல 50 லட்ச ரூபாய் வீடா? ஆமா, உங்களுக்கு தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களால எத்தனை பேரை ரெஃபர் பண்ண முடியும்? என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் சேர்க்க முடியும். 50 லட்சம் உங்களுக்கு தான். 50 லட்சம் காசு வர தரீங்களா? ஸோ என்ன பண்ணுவோம் தெரியல. சரிங்க சார், அது இல்லாம ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணோம். ஒரு 2500 ரூபா பார்த்தீங்கன்னா ஓகே தான். 2500 ரூபாவா? 2500 ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தர மாட்டீங்க. உங்களுக்கு வேணாம் சார் அந்த ஜாப். தம்பி இருப்பா பாவாத. கையில தான்ப்பா காசு இல்ல, அக்கௌண்ட்ல காசு இருக்கு. உன் நம்பர் சொல்லு. நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டு பாருங்க. போட்டுப்பா. அதுக்கு நம்ம கம்பெனிக்கு வர சொல்லும். இந்த லெட்டர் மறக்காம தாங்க. நான் போனோன்னே அதை பிச்சு பாருங்க. ஓகேவா? போயிடும் சார். வீரனுக்கு விபூதி அடிக்கப்பட்ட தருணம். விபூதி அடிக்கப்பட்டதா?